ஏகப்பட்ட ட்விஸ்ட் கலந்து ஒரு வெப் சீரிஸ் வேணும் பாய். இருங்க பாய். அதுக்கு தான் கொரியன் பாய்ஸ் கர்மா அப்படிங்கிற ஒரு மினி சீரிஸ் விட்டுருக்காங்க. 6 எபிசோடு தான். அது இல்லாமல் தமிழ் டப்பிங்ல வேற இருக்குது. நல்ல சீரிஸ் தான் மேடம். என்ன ஒரு எபிசோட்லயும் ஒரு 7-8 கெட்ட வார்த்தை பேசி வச்சிருப்பானுங்க. இதில் கதை என்னன்னா, நம்ம ஹீரோ வந்து கடனாளியாக இருக்கிறாரு. கடன் குத்தவன் ஃபோன் போட்டு கத்தாமல் அவரே தூக்கிட்டு போயிட்டு பக்கத்தில் ஒருத்தனுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதை காட்டி பயமுறுத்தி விட்டான். தம்பி உனக்கு 1 மாதம் டைம் தரேன், அதுக்குள்ளே வாங்கின காசை அப்படியே கொடுத்துட்டுனா உன்னை விட்டுருவேன், இல்லைன்னா பக்கத்தில் ஆப்ரேஷன் நடந்தது அடுத்து உனக்கு தான், உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸையும் நான் உருவி எடுத்துப்பேன், வாங்கின காசுக்கு அப்படி கழிச்சு விட்டுருவேன் அப்படின்னு பயங்காட்டி அனுப்ப ஐயோ இப்போ 1 மாசத்துக்குள்ள நான் காசை கொடுத்தாகணுமேன்னு இப்போ ஒரு வினோதமான பிளானை போடுறான். அந்த பிளான் ஒழுங்கா நடந்துச்சா, அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சுங்கிறது தான் இந்த மினி வெப் சீரிஸோட கதை. இதுல இவன் போடுற பிளான் மட்டும் இல்ல, ஒரு எபிசோட்ல ஒரு பிளான் இருக்கும். ஸோ மொத்தமா எல்லா பிளானும் எப்படி லிங்க் ஆகுதுங்கிறது தான் இந்த சீரிஸோடைய பியூட்டியே. அதோட முக்கியமா டைட்டில் இருக்குது கர்மா. ஸோ நீ செஞ்ச தப்புங்கிறது கன்ஃபார்ம் உனக்கு ரிட்டர்ன் வந்து பெரிய ஆப்பா வச்சு விட்டுரும். செஞ்ச பாவத்துக்கு நீ திரும்பி அனுபவிக்கிற விஷயங்கள் ரொம்ப பயங்கரமா இருக்குங்கிறத நல்லாவே காமிச்சிருப்பாங்க. ஒருத்தான ஒரு சீரிஸ்பா. 8 எபிசோடு கூட இவங்க போல 6 எபிசோடுங்கிறதுனால நீங்களும் சீக்கிரமா முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் 2 எபிசோட்ல பொறுமையா செட் பண்ணி 3வது எபிசோட்ல இருந்து கதையை வேற ரூட்டுக்கு மாத்தி கர்மா உன்னை குருமா போடாம விடாதரா பையான்றத சூப்பரா காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த சீரிஸ் பார்த்தவங்க எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.